ఒగిరమ్మతాడా బెమ్మతాడా బెమ్మతాడా సొగరు పోయినే లేదమ్మా நமது கணவராகப்பட்ட சின்னானிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த செமையானதையுமே தூக்கி விட்டு அந்த குழந்தையானதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்கிறார். வீட்டுக்கு செல்லும் பொழுது இதோ அந்த காணாத வனவாசத்திலே ஒரு குழந்தையை கண்டெடுத்தேன் அப்படி என்று அவரோட வீட்டுக்காரரோட சொல்ல அப்பொழுது சரி நம்மளுக்கோ குழந்தைகள் இல்லை 10 வருடமாக இந்த குழந்தையை நம்ம எப்படியாவது வளர்த்து வாலிபம் செய்து நம்மளுக்கு என்று ஒரு வாரிசு வேண்டும். நமது பேர் சொல்வதற்கு ஒரு வாரிசு வேண்டும். ஆமா திங்க முடியாத சொத்தை திம்பதற்கு ஒரு வாரிசு வேண்டும் அல்லவா? அப்படி என்று சொல்லி அந்த குழந்தையை வளர்த்து வந்தார்கள். வளர்த்து வரும்போது வயதோ 3 வயது ஆகிவிட்டது. 3 வயது ஆன உடனே இந்த குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டும் அல்லவா? இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் என்று கேட்கும் பொழுது இதோ சின்னானாகப்பட்டவர் என்ன சொன்னாருன்னா எங்க அப்பா பேர் என்ன முத்துப்பகடை. இதே முத்துப்பகடை எங்க அப்பா பேரு முத்துப்பகடை அல்லவா? பகடையை எடுத்து விட்டு பெகடையை எடுத்து விட்டு முத்து என்ற பெயர் வைக்கலாம் என்று அப்படி என்று சின்னாத்தியிடம் சொன்னார். அந்த சின்னாத்தி ஆகப்பட்டவள் இல்ல எங்க அப்பா பேர் தான் வைக்கணும். எங்க அப்பா பேரு வீரப்பகடை. வீரப்பகடை இருக்கு வீரப்பகடையாக இருந்தாலும் வீரன் என்று வைக்கலாம் அல்லவா? அப்படி என்று சொல்லி 2 பேருமே ஒத்தரிச்சு போய் சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் 2 பேரும் சேர்ந்து இதோ இந்த குழந்தைக்கு முத்த வீரன் என்ற பெயர் வைக்கலாம். నాటకానికి పెట్టిన వారు తల్ల వాడు ఏ నడిచిందాకు వెయ్యి నిరికాడు ఏమో అనేమరు எனக்கு வயதோ 16 ஆகிவிட்டது. என்ன மாதிரி காட்சி எனக்கு யாரு கேட்ட ஆச்சு எனக்கு கேட்க பொச்செல்லாம் படுக்குது மாதிரி ஒண்ணு அடிச்சடியில 3 நாளைக்கு பொச்சு கீழே வைக்க முடியாது. எனக்கு வயதோ 16 ஆகிவிட்டது. 16 ஆன உடனே வாலிபம் ஆகிவிட்டேன் நான். 16 வயது எனக்கு வயதோ 16 வாலிபமோ 90. எனக்கு வயசு சிறு வயசா இருந்தாலுமே கிழவனுக்கு உண்டான புத்தி எனக்கு இருக்குது. பாரு எதிர்ச்சி இன்னும் கேளு பாரு ஏங்க பக்கமாக சென்று சென்னை சிங்கம் அதனுடைய பால் ரத்தத்தை வேட்டையாடி குடித்து நான் சமத்தமாக வாழ்ந்து நீங்களா ஒவ்வொரு பக்கமாக சென்று மான் மயில் புறா எல்லாத்தையும் வேட்டையாடி நானு மதத்தாக வளர்ந்தேன். அப்படி வளரும் பொழுது இதோ எங்க அப்பாவுக்கு என்ன வேலை என்றால் செருப்பு தைக்கிறேன். என் செருப்பு சும்மா தைக்கல என் செருப்பு தொலைஞ்சு போச்சுடா. எடுத்துட்டு நான் தான் தைச்சுறேன். எங்க அப்பனுக்கோ அன்றாட வேலை என்னவென்றால் சொல்லுங்க. ஏழை மட்டும் அடிக்காதீங்க, அப்படிதான் பண்ணுவான். நீ அடிச்சாலும் முண்டை எப்படி ஆகி போச்சுரா. இன்னொரு மன்னர் போய் வடப்புறம் சரியில்லை.
சங்கீதம் இந்நேரத்துக்கு உங்களுக்கு என்ன வேலை? காலையில வேற வாங்குறது என்னன்னு தெரியல, அப்படி சிரிக்கிறாங்க. நான் தூரம் செத்து போயிட்டா கூட பரவாயில்ல. எங்க அப்பாவுக்கோ அன்றாட வேலை என்னவென்றால் பொம்மனாக்கிற இடத்துல பண்ணையம் கட்டுவது. பண்ணையம் கட்டுறது, தண்ணி கட்டுவது, மாடு பிடிந்து கட்டுவது. மாடு செத்து போனால் அந்த தோலை கொண்டு வந்து செப்பல் தைச்சு இந்த மாதிரி கோணையா நடக்கிறவங்களா நேரா நின்று நடக்கிறது எல்லாமே நடந்து. நான் நேரம் நடக்கிறேன். அதுக்கு புண்டேன் நான் சத்தம் பரவாயில்ல நிக்கவே வீட்டு கூட்டிக்கத்துனா கம்மாட மரியாதை பிடிக்கக்கா ஏங்க இல்ல மாநாடு நீனா சச்சது புரியுது நான் ஏவுக்கு சாம்பத்து திரி குண்டாடு போடு ஒட்டட மாலை இதோ இருக்கும் பொழுது கொட்டி திரி குண்டாடு அப்படி இருக்கும் பொழுது அன்றாட வேலை என்னவென்றால் பொம்மனாக்கிற இடத்திலே சாணி அழுவது, தோலை கொண்டு வந்து செப்பல் தைப்பது, சமாளி செய்வது, அந்த வேலையெல்லாம் செய்து பண்ணையம் கட்டி வந்துட்டார். அப்பொழுது இதோ பொம்மனாக்கிற்கோ ஒரு மகளாகப்பட்ட பொம்மை பெரிய மனுஷி ஆகிவிட்டாள். ஆமா, அதாவது வயதுக்கு வந்து விட்டாள். வயசுக்கு வந்துட்டாளா? ஆமா, அவனு வயசு வராதே இருப்பா. 80 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, ஏய் போன் கொடுங்கடா. போன் என்ற இல்ல அவங்க ஒரு டேப்பா மோன் பண்ணிடலாம். ஹலோ, நீங்க திருச்செங்கோடு ஜிஹெச்சுங்களா? சரி, பொம்மனாக்கிற மக ஒரு வயசுக்கு வந்துட்டாலாமா? எப்படி பார்த்தாலும் 80 வயசு இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடி பண்ணி வைங்க, ஒரு ஆள் வந்துடுறது. இப்படிக்கு அன்பு உள்ளம் பள்ளிமுருக நாகசபா புளியம்பட்டி. ஆமா, பேரு வந்துங்க, பேரு வந்து இப்பத்திக்கே தெரியலீங்க. ஏய் யாரும் 31 வருது போன். ஹலோ, யாருங்க? யாரு? இந்நேரத்துக்கு எதுக்கு பேசுற? பேசணும் சபரிமலை சார் பேரு கூத்தாடி என்ன கூடாது கூது மீன் பண்ணா அப்படி இருக்கும் பொழுது வயதுக்கு வந்து விட்டார். அவங்களுக்கோ சரி ஒரு சாங்கியம் உள்ளது. என்ன பண்ணுவோம்? பெரிய மனுஷன் ஆகிவிட்டால் வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன குடிசை கட்டி 3 நாளோ 5 நாளோ 7 நாளோ வீட்டுக்கு சேர்த்துருவோம். அவங்களுக்கு அப்படி கிடையாது. 32 நாள் வெளியில அவங்க கண்ணிலேயே படக்கூடாது. அப்படி கண்ணுல பட்டா தோஷம் அவங்களுக்கு. ஆமா, அவங்க மகளே பெரிய மனுஷானா அந்த முகத்துல முடிச்சா அவங்களுக்கே தோஷம். அப்பேற்பட்ட குடும்பம் அவங்க குடும்பம். அப்படி இருக்கும் பொழுது இதோ பெரிய மனுஷன் ஆகிவிட்டால் என்று இதோ 32 நாள் காவலுக்கு வேண்டும் அல்லவா அப்படி என்று சொல்லி எங்க அப்பாவை அழைத்து வைத்தார். எங்க அப்பாவோ 30 நாள் காவல் காத்து வந்து விட்டார். 31வது நாள் காவல் காக்கும் பொழுது காய்ச்சல், உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வீரா என்னால் போக முடியவில்லை. இதோ அல்லவா பொம்மனாக்கிற அவங்க குடும்பத்துக்கு போய் நீ ஒரு நாள் காவல் இருந்துட்டு வா, நான் அடுத்த நாள் 32வது நாள் போய்க்கிறேன்.
சாங்கியங்கள் நிறைய இருக்கிறது அப்படி என்று சொல்ல, சரிப்பா முதல்ல நம்ம கிட்ட ஒரு வேலை சொல்றாரு அப்படி என்று நான் போய் ஒரு நாள் காவல் காத்தேன். சரி, இடியோ இடிக்கிறது, மழையோ பெய்கிறது, ஊத காத்து சீதவாதமாக அடிக்கிறது, என்ன செய்வது என்று நான் பொம்மை இடத்தில் கேட்டேன். இதோ கண்ணுக்கு தெரிகிற தூரத்துல ஆலாமரம், ஆலாமரத்துக்குள்ளே ஒரு பொரடு இருக்குமா. ஆலாமரத்துல ஒரு பொந்து, எத்தனை பொந்து இருக்குது, தலை உள்ள போற அளவுக்கு நம்ம தலை போற மாதிரி. உன் தலை போகுதுன்னு பாரு பாரு, பொந்து தலை போகுது, தலை போலி தலை போயிருக்கும், அப்படியே சாண்டு கையில இருக்கு. அப்படி இருக்கும்போது உடம்பு நனைஞ்சாலும், உடம்பு தலை நனைஞ்சாலும் சளி காத்த வரும். அப்படி மழை ஏதாவது வந்து விட்டால் அந்த தலை மட்டும் உள்ள விட்டுருக்கா அப்படி என்று எங்க அப்பா சொல்ல, அதே மாதிரி காவல் காத்து வந்து மழையோ ஏகத்தனமா பெய்தது. நான் பொம்மையத்தில் போய் கேட்டேன், இதோ அந்த இரவானத்திலே ஒரு ஜான் இடம் கொடுங்கள், நான் இருந்து விட்டு மழை நின்ன உடனே நான் சென்று விடுகிறேன் என்று கேட்டேன். அப்பொழுது பொம்மையாகப்பட்டவள், நீயோ சக்கிலி மகன், 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 உனக்கு உனக்கு நான் இடம் கொடுப்பதா? நான் இடம் கொடுப்பா நாய நாய ஏ நாய நாய யாரு கேட்ட? மேட்டர் கோவத்தை கம்ப்ளீட் மேட்டர் வேற என்று பண்ண காலையில் 6 மணிக்கு கோமலை கைகளை வீழ்கிறேன் புரிந்து விட்டது. அப்பொழுது சரி, இதோ ஒரு ஜான் இடம் கேட்க நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல, இதோ பொம்மையாகப்பட்டவள் இவ்வளவு ஆணவமா, இவ்வளவு எப்படியாவது நாம ஒரு ஜான் இடத்துல அவன் மூஞ்சியாவது பார்த்து விடும் என்று மூன்று பாரு ஆமா தந்திரமாக இதோ மழை அங்க போவதுக்கு அந்த புறடுக்குள்ள போறதுக்கு கூட விட மாட்டேங்குது. சரி, அப்படி என்று சொல்லி அந்த இரவானத்துல தலை உள்ள விட்ட. நீ தலை விட்டியா? ஆமா, அந்த தலை உள்ள போச்சா? எவ்வளவு அடி சாப்பிடுறது தலை உள்ள போனே யோ செக்கச்சவியன் செம்முஞ்சி பையன் பலார் பலார் சலார் சலார்னு சலார் சலார் இந்த பையன் யார் என்று தெரியவில்லையே. பார்த்தா மாதி குலத்தில் பிறந்த மாதிரி தெரியலையே, ராஜவம்சத்தில் பிறந்த மாதிரி தெரியுது அப்படி என்று நினைத்து கொண்டு சரி ஒரு இடம் கொடுத்து விட்டான். அப்பொழுது எனக்கும் பொம்மையாகப்பட்டவளுக்கும் காதலாக உருவானது, காதலாக உருவானது. உனக்கு காதலாச்சா? பாருடா, மதுரை வீர முதல்ல காதல் பண்ணிருக்கேன். ஏசாமி காதல பண்ணீங்களா? காதல புது புருபுருன்னு பண்ணல, காலையில சொல்றேன் காதலாக உருவானது. இதோ ஒரு இரவு இருந்து வந்து விட்டேன். காலையில செல்லும் பொழுது இதோ 32வது நாள் சடங்குகள் நடத்த வண்டு நலியாத சுந்தரலிங்கம் ஈட்டி மேல் ஈட்டி இடிமண்ணல் காவல், கத்தி மேல் கத்தி கருத்துப்படை காவல். அப்பொழுது நான் அங்கே சென்று விடுவேன், என்னை எப்படி நீங்கள் வந்து பாப்பீர்கள் என்று சொல்லி கேட்டால், இதோ நானோ எனக்கு கூடு விட்டு கூடு பாயும் வித்தையும் மாய மந்திரமும் தந்திரமும் தெரியும். சரி, நீ உன் மனதில் வீரா என்று நினைத்தாலே அங்கிருந்து எனக்கு ஒளியாகப்பட்டது நெஞ்சில் பலார் என்று விழுவும். பார்த்து பாருங்க, நல்லாவே தெரியுது. பாரு இங்க பார்த்து அந்த அம்மா பொம்மையம்மா வீரம் நினைச்சா பட்டாருன்னு ஒரு நஞ்சில பறக்குமாமா. சாமி இப்போ இங்க போக்கஸ்ல இப்போ இன்னைக்கோ 32வது நாள்
அங்கே சென்று விட்டுப்பார். இன்னுமே நினைத்துக் கொண்டிருக்கிறார்களுக்கு என்னை இன்னுமே வீரனை காணவில்லையே, சரி எப்பொழுது வருவார் என்று தெரியவில்லையே, அப்படி என்று காத்து கொண்டிருப்பார்கள் இருக்குது. உடனே நான் பொம்மையை சந்திக்க வேண்டும். தயார் செய்.